Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல ஆப்ப ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் பச்சரிசி எடுத்துக்கங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து இது ஒரு 5 to 6 hours ஊற விட்டுறலாம். இப்போ 5 hours ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம வடிகட்டின தண்ணியை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கும் போது 2 பேட்சாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் போடுறதா இருந்தால் நீங்கள் அட் த டைம் எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற அரிசியை நீங்கள் அதே ஜாரில் நீங்கள் வந்து மாற்றிடலாம். பேலன்ஸ் இருக்கிற அரிசியை சேம் ஜாரில் எடுத்துக்கலாம். இதோட 1 கப் தேங்காய் சேர்த்துக்கங்க. நீங்கள் 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் தேங்காய், 1/2 கப் சாதம், 1/2 கப் தேங்காய் தண்ணி சேர்த்து இதோட கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இட்லி தோசை பேட்டரை விட ஆப்பம் பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் இந்த டைமில் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, இல்லைனா ஆப்பம் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 to 12 hours நல்லா புளிக்க விட்டுடலாம். மேக்ஸிமம் 14 hours வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். நல்லா மாவு பொங்கி வரணும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு அண்ட் ஏர் பபிள்ஸ்லாம் உள்ள நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வரணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆப்பச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊற்றணும். இந்த ஆப்பத்தில் நான் வந்து பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக விழுந்திருக்கு. இதை ஒரு மூடி விட்டு நீங்கள் ஒரு 45 seconds குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பெர்ஃபெக்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சென்டரில் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். பேக்கிங் சோடா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எட்ஜு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ஈவனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அண்ட் எட்ஜு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பேட்டர் வந்து தண்ணியாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 to 12 hours ஒரு 14 hours கூடனாலும் கொஞ்சம் மாவு நல்லா புளிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா பொங்கி வரணும். இந்த 3 தான். இந்த 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்டான ஆப்பம் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.